வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரிபிள்-கே 360 டிகிரி அகாடமியின் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சின் தேர்வுகள் தொடங்கிவிட்டன. இதோ உங்களுக்காக முதல் தேர்வுக்கான விடைகள். இந்திய அரசியலமைப்பு. அரசியலமைப்பின் முகவுரை. அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். 1. கூற்று 1. மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம் குறைவாக மழை பெய்யும் பகுதியாகும். கூற்று 2. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் அதிக மழை பெறும் பகுதி. விடை 1, 2 இரண்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 2. செம்மொழி அந்தஸ்து தவறானது எது? ஆண்டு. ஃபஸ்ட்டு 2005. மொழி சமஸ்கிருதம். 2. 2008. மொழி கன்னடம். 3. 2009. மொழி ஒரியா. விடை 3 மட்டும் சரி. மூன்று மட்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 3. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர். விடை ஜவஹர்லால் நேரு. கொஸ்டின் நம்பர் 4. இந்தியாவை இனங்களின் காட்சியகம் என்றவர். விடை V.A. ஸ்மித். கொஸ்டின் நம்பர் 5. 8வது அட்டவணையில் இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. விடை 22. மோகினியாட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம்? விடை கேரளா. கொஸ்டின் நம்பர் 7. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்றவர். விடை நேரு. கொஸ்டின் நம்பர் 8. சமய சார்பின்மை என்ற சொல் எம்மொழி சொல்? விடை லத்தீன். கொஸ்டின் நம்பர் 9. சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர். விடை இக்பால். கொஸ்டின் நம்பர் 10. பம்பாய் மாநிலம் கொஸ்டின் நம்பர் 10. பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த் வழக்கு எப்போது நடைபெற்றது? விடை 1954. இந்திய அரசியலமைப்பு எந்த சட்ட பிரிவுகள் மூலம் இந்திய குடிமக்களுக்காக சமத்துவத்தை அளிக்கிறது? விடை சட்டப்பிரிவு 14 முதல் 18 வரை. செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர். விடை ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். கொஸ்டின் நம்பர் 13. தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் முறையே 3:2. 2. அசோக சக்கத்தில் 24 ஆரங்கள் உள்ளன. 3. தேசிய கொடியின் வடிவமைப்பு இந்திய அரசமைப்பு அவையால் 1947 ஜூன் 22ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் எது சரியானது? விடை 1, 2 மற்றும் சரி. கொஸ்டின் நம்பர் 14. தேசிய கொடியை வடிவமைத்த பிங்லி வெங்கையா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? விடை ஆந்திர பிரதேசம். கொஸ்டின் நம்பர் 15. முதல் இந்திய கொடி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் நெய்யப்பட்டது? விடை வேலூர். நமது தேசிய கீதம் அரசமைப்பு அவையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை 1950 ஜனவரி 24. கொஸ்டின் நம்பர் 17. 1. சமூக நீதி நாள் செப்டம்பர் 17. 2. பன்னாட்டு அகிம்சை நாள்
அக்டோபர் 2. 3. அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் 14. சரியானது விடை 1, 2, 3 சரி. கொஸ்டின் நம்பர் 18. 1. தமிழ்நாடு நாள் ஜூன் 18. 2. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக மாற்றம் செய்யப்பட்டது ஜூன் 18. 3. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 19 தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என்று 2022 ஜூலை மாதம் தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதில் எது தவறானது? விடை 1, 2 மட்டும். கொஸ்டின் நம்பர் 19. இந்தியா விடுதலை பெற்ற நாளில் பாரதியாரை ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடல் அகில இந்திய வானொலியில் யாரால் பாடப்பெற்றது? விடை டி.கே. பட்டம்மாள். கொஸ்டின் நம்பர் 20. குடியரசு நாளிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஜனவரி 29ஆம் நாள் பாசறைக்கு திரும்புதல் விழாவுடன் கொண்டாட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன? விடை 3 நாட்களுக்கு பிறகு. கொஸ்டின் நம்பர் 21. 1. பூமிதான இயக்கம் என்பது வினோபாபாவை ஆரம்பித்தார். 2. இவ்வியக்கம் அதிகமான நிலம் வைத்திருப்போரிடம் கோரிக்கை வைத்து நிலம் தானமாக பெறுவதாகும். சரியானது விடை 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 22. மின்னணுவியல் புரட்சி ஏற்படுத்திய இந்திய பிரதமர்? விடை ராஜீவ்காந்தி. கொஸ்டின் நம்பர் 23. நேஷன் என்ற சொல் எம்மொழி சொல்லிலிருந்து வந்தது? விடை லத்தீன். கொஸ்டின் நம்பர் 24. 1956இல் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது? விடை 12. கொஸ்டின் நம்பர் 25. ஜேவிபி குழுவில் இடம்பெற்றவர்கள்? விடை நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி, சீதாராமையா. கொஸ்டின் நம்பர் 26. ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது எப்போது? விடை 1956. கொஸ்டின் நம்பர் 27. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்? விடை டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. கொஸ்டின் நம்பர் 28. சுதந்திர இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்டது? விடை ஆந்திரா. கொஸ்டின் நம்பர் 29. 1. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960. 2. நாகாலாந்து மாநில சட்டம் 1962. 3. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966. 4. பீகார் மறுசீரமைப்பு சட்டம் 2000. விடை ஆ மற்றும் சரி. கொஸ்டின் நம்பர் 30. தட்சிண பிரதேசம் என்பது எந்தெந்த மாநிலங்களை உள்ளடக்கியது? விடை தமிழ்நாடு, ஆந்திரா. கொஸ்டின் நம்பர் 31. இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர்? விடை பேரா பிபின் சந்திரா, பேராசிரியர். கொஸ்டின் நம்பர் 32. சென்னை மாகாணத்தை உருவாக்கியவர் யார்? எப்போது? விடை வெல்லௌசி பிரபு, 1802. கொஸ்டின் நம்பர் 33. பொறுத்துக. 1976. 1. ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம். 2007 இந்திய அரசியலமைப்பு.
1950 3 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 1948 4 மூத்த குடிமக்கள் சட்டம். விடை 3, 4, 2, 1 சரி. கொஸ்டின் நம்பர் 34. சர்தார் வல்லபாய் பட்டேல் 565 சுதேச அரசுகளை ஒருங்கிணைத்த போது அவரின் செயலாளராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? விடை வி.பி. மேனன். கொஸ்டின் நம்பர் 35. தட்சிண பிரதேசம் எனும் கொள்கையை உருவாக்கியவர் யார்? விடை ராஜாஜி. கொஸ்டின் நம்பர் 36. பொட்டிரா ஸ்ரீராமாலு சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்டு எத்தனையாவது நாள் உயிர் நீத்தார்? விடை 56. கொஸ்டின் நம்பர் 37. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எத்தனை கூட்டத்தொடர்கள் நடைபெற்றது? விடை 11 கூட்டங்கள். கொஸ்டின் நம்பர் 38. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? விடை 1 முறை. கொஸ்டின் நம்பர் 39. அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரைக்கப்பட்ட கமிட்டி? விடை ஸ்வரன்சிங் கமிட்டி. கொஸ்டின் நம்பர் 40. தேசிய அவசர நிலை இதுவரை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை 3 முறை. கொஸ்டின் நம்பர் 41. இந்திய அரசியல் அமைப்பு மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணம் என கூறியவர்? விடை கிரான்வில் ஆஸ்டின். கொஸ்டின் நம்பர் 42. இந்திய அரசியல் அமைப்பின் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? விடை இந்தியா மற்றும் பாரதம். கொஸ்டின் நம்பர் 43. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும். 2 முகவுரை திருத்தப்படலாம். 3 முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். 4 முகவுரையே கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும். விடை 1, 2 மற்றும் சரி. கொஸ்டின் நம்பர் 44. 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர்? விடை ஆர்.கே. சண்முகம் செட்டி. கொஸ்டின் நம்பர் 45. கீழ்காணப்படுபவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது? விடை தனித்துவமான மத்திய பகுதிகள். கொஸ்டின் நம்பர் 46. டாமன் மற்றும் டையூ எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹைவேலியுடன் இணைக்கப்பட்டது? விடை 2020 ஜனவரி. கொஸ்டின் நம்பர் 47. இந்திய அரசியலமைப்பிலிருந்து 370 சரத்து எப்போது நீக்கப்பட்டது? விடை 5 ஆகஸ்ட் 2019. கொஸ்டின் நம்பர் 48. யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? விடை உள்துறை அமைச்சகம். கொஸ்டின் நம்பர் 50. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்த மொழியில் நாடாளுமன்ற நூலகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது? விடை இந்தி, ஆங்கிலம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.